அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் அன்பு பாஸ்டர், கைவிடாத நேசரின் திருச்சபை, do not left, எப்பவுமே கைவிட மாட்டார். do not left the Lord, எப்பவுமே ஜோசுவாட்ட சொன்ன பிரகாரமாக என்ன சொல்றாரு? I do not left you, I do not forget you. மோசையோடு இருந்தது போல, அது மட்டும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், ஃப்ரிட்ஜருக்குள்ள என்னைக்கு போறோமோ அதுவரையும் அவர் என்ன பண்றதில்ல. அப்படி கைவிடா நேசரின் திருச்சபை அன்பு பாஸ்டர் சேகர் ஐயாவை வாழ்த்துகிறேன். அருமையான கடந்த வாரத்தில் திருமணம் முடித்த அந்த அன்பு தம்பி அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்வில் அவளை பிளஸ் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு சில வார்த்தைகள் சொல்வதற்கும் திருச்சபை மக்களை சந்திப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஷாம் தன்ராஜை நினைக்கிறேன். என்னோட மிஷனரியாக அவர் தென்னிந்திய திருச்சபையில் மிஷனரியாக பல ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றவர். நான் ஒரு திருச்சபையில் செக்ரட்டரியாக பல ஆண்டுகள் இருந்து அப்புறம் திருச்சபையில் கப்பரராகி பிறகு தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஆயராக அபிஷேகம் பெற்று ஆனரி முழு நேர, இப்போ பாஸ்டர் சேகரை போல முழு நேர ஒர்க்கர் இல்லை, பார்ட் டைம் பிஸ்னஸ் ப்ளஸ் பார்ட் டைமில் ஆயராக பொறுப்பேற்று அதுக்கப்புறம் டிடிடிஏ டிஎஸ் டேனியல் ராஜம்மாள் எஜுகேஷனல் காலேஜ்னு ஒரு காலேஜ் குற்றாலத்தில் இருக்குது. அந்த பிஎட் காலேஜில் ஒரு 6 வருடங்கள் செக்ரட்டரியாக இருந்து அதைத் தொடர்ந்து அப்படியே IMS உடைய நேஷ்னல் பிரசிடெண்டாக இந்திய மிஸ்ரி சங்கம் கிட்டத்தட்ட 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கத்தில் ஒரு 2000 பேர் பணிப்பெறாங்க. அதில் தலைவருங்கிற ஒரு பொறுப்பை எடுத்து அதைத் தொடர்ந்து சாராட்டக்கர் காலேஜ் கிட்டத்தட்ட 4000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. பாளையங்கோட்டையில் செக்ரட்டரியாக 4 ஆண்டுகள் பணிபுரிந்து தொடர்ச்சியாக இன்றைக்கி NMSI நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் ட்ரெஷரராக இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட அது 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மிஷன். இதெல்லாம் ஹானரி, சம்பளம் கிடையாது எனக்கு, ஒரு ஹானரி போஸ்டிங், ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த அப்படிப்பட்ட போஸ்டிங்கோடு அந்த சாமியல் தன்ராஜோடு இணைந்து பணி செய்து அவர் மூலம் அறிமுகமான அருமையான அன்பு சகோதரர் சேகர் அவருடைய சந்தித்து ஒரு அன்பான மனிதர் என்னை அன்போடு அழைத்து என்னுடைய மகனுடைய திருமணத்தை நீங்கள் நடத்தினியா, 66 வயசு ஆயிடுச்சு எனக்கு, 66 ரிட்டைர்மெண்ட்டு காலம், ஆனால் ரிட்டைர்மெண்ட்டாக ஆண்டவர் கொடுக்கல. சேகர் ஐயாவை போல அநேக ஊழியர்களுடைய ஜெபம், திருச்சபை மக்களுடைய ஜெபம், உங்களுடைய அநேக மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் எனக்காக என்னுடைய குடும்பங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. நாங்கள் இன்னும் 4 சகோதரர்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். எங்களுக்கு 4 சகோதரர்களுக்கும் 11 பிள்ளைகள், அவங்களுக்கு 20 பிள்ளைகள், 11 பிள்ளைகளுக்கும் 20 பிள்ளைகள், ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறோம். பல நிலையில் பல பிஸ்னஸ் இருக்குது. டிஎஸ் பட்டணம்புடி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப் மற்றும் பெட்ரோல் பம்பு, 5 பெட்ரோல் பம்பு மற்றும் ஹாஸ்பிட்டல், 50 பெட்டு கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட 4000 பிள்ளைகள் படிக்கிற டேனியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஒரு 1000 பிள்ளைகள் படிக்கிற டேனியல் நர்சரி அண்ட் பிரைமரி பட்டாபிராம், டேனியல் மெட்ரிகுலேஷன் குறுக்குப்பேட்டை, இப்படி விவசாய பூமி, இப்படி பல நிலைகள். மற்றபடி சமூக பணி, திருச்சபை, வாரத்தில் 4 நாள் மீட்டிங் இருக்கும். நேற்று கூட ஒரு சர்ச்சு டெடிகேஷன் நான் தான் பண்ணேன். மீஞ்சூரில் ஜான் ரமேஷுங்க ஒரு பாஸ்டர், ஒரு சிறப்பான பாஸ்டர், கிட்டத்தட்ட 1000 பேர் அவங்க சர்ச்சுக்கு வராங்க. அவங்க கிளை சபை திறப்பதற்கு அழைச்சிருந்தார். இப்படி வாரத்தில் ஒரு சர்ச்சு 2 சர்ச் டெடிகேஷன் இருக்கும். இப்படி ஆண்டவர் உன்னத பணியை செய்வதற்கு எனக்கு எல்லா நிலையிலும் ஆர்டினேஷன் ரெவரண்டுங்கிற திருநெல்வேலி திருமண்டலத்து மூலம் எனக்கு ரெவரண்டுங்கிற ஒரு ஆர்டினேஷனையும் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. எங்கே இருக்குது? அவர் நியாயத்தை செய்ய போகிறாரு, நீதியை செய்ய போகிறாரு. அது எங்கே இருக்குது? பக்கத்திலே இருக்குது. ஏசாயா 56:1 சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்வீர்களாயில் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்குன்னு சொல்கிறேன். என் நியாயத்தை செய்ய வேண்டும். நியாயம் என்பது இல்லை, வேற இல்லை. நீதி என்பது வேற இல்லை. நியாயமும் நீதியும் ஒன்று தான். எப்படிப்பட்ட நியாயம் நீதினா, ஒரு வாலிப பையன் 17 வயது
17 வயது வாலிப பையன். அவங்க அம்மா கூட இருக்கான், அப்பா இல்லை. அம்மாவுக்கு சற்று பலவீனம், முடியாத நிலைமை அம்மாவுக்கு வேலைக்கு போக முடியாது. இந்த பையன் வேலைக்கு போய் தான் போகணும், சாப்பிடணும். அவர் சர்வீஸ் ஸ்டேஷனில், ஒரு கார் சர்வீஸ் ஸ்டேஷனில் வேலை செஞ்சான். சரியாக வேலைக்கு போக முடியாது, சரியாக வேலைக்கு போக மாட்டான். அடிக்கடி அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அம்மா கூட இருந்து உதவி செய்யணும். அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க வேலை கிடைக்கல, வேலை கொடுக்கல. பல நிலையில் வேலையை அவனை விட்டு இழந்துட்டான். ஒரு நாள் பசியில் அந்த பையன் என்ன பண்ணுறான், பசி ஆச்சேன்னு பலர்கிட்ட போய் வேலை கேட்குறான். யாருமே அவனுக்கு வேலை கிடைக்கல. பலர்கிட்ட போய் உணவு கேட்குறான், யாருமே உணவு கொடுக்கல. பலர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான், உதவி கேட்குறான், அவன் யாருமே அவனுக்கு உதவி செய்யலை. பசி கொடுமை, வீட்டில் அம்மா வியாதி, மரணப்படுக்கை, அம்மா ஒரு பக்கம் வலியில் துடிக்கிறாங்க, பசியில் வேதனைப்படுறாங்க. அந்த அம்மாவுக்கு மாத்திரை மருந்தோ உணவோ கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட நிலை, அவனாலும் பசி தாளமுள்ள வேலை கொடுக்கல. அங்கே போய் வழியில் போகிறப்போ ஒரு ரொட்டி கடைக்கு உள்ளே போகிறான். ரொட்டி கடையில் முன்னால் அடுக்கி வச்சுருக்க ஒரு ரொட்டியை எடுத்து சாப்பிட்டுதான் பசி. உடனே ரொட்டி கடைக்கார பிடிச்சு இவன் திருடி விட்டான் என்று அவனை ஒரு காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்பு கொடுக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன் அவனை பிடிச்சு ஏண்டா திருடுன்னு அவனை அடித்து அவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஃபஸ்ட் இம்ப்ரிமேஷன் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கோர்ட்டில் கொண்டு போய் அவனை விட்ட உடனே கோர்ட்டு அவனை கேள்வி கேட்குது, ஏன் திருடின? அவன் திருடக்கூடிய காரணத்தை சொல்கிறான். வேலை இல்லைங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சரியாக வேலைக்கு போக முடியல, ஒரு நாள் போனால் அடுத்த நாள் போக முடியல, அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அம்மாவுக்கு உதவி செய்யணும், குளிப்பாட்டணும், சேரீ மாற்றணும், லேட் ஆகிடுது, லேட்டாக போனால் வேலை தரமான்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு வேலையே இல்லை. அதனால் பசி, அம்மாவுக்கு பசி, வலி இல்லாமல் பசியின் கொடுமை நான் திருடி விட்டேன். அந்த கலைஞர் பராசக்தி படத்தில் ஒரு பைத்தியம் யார்கிட்ட போனாலும் சோறு கொடுக்க மாட்டான், அவனை திருடிட்டு போயிடுவான். கடைசியில் என்ன பண்ணுவான், ஒரு அம்மா கூடையில் போகிற அம்மா ஒரு அடியை அடித்து எடுத்துக்கிடுவான். அப்போ அந்த அம்மா ஐயோ பைத்தியங்கிறோம், இந்த உலகம் பைத்தியம்னு சொன்னால் நமக்கு சோறு கொடுத்துரும்போதுக்குன்னு அவனுக்கு உணவுக்கு வேண்டிய வழியை கலைஞர் எவ்வளோ அழகாக அந்த கான்செப்ட், ஒரு சாதாரண கான்செப்டில் பராசக்தி கான்செப்டு அவர் அதில் சொல்வார். அது கல் பேசாதுவார். பராசக்தி உனக்கு தாய், என் தங்கையோ உனக்கு தாசி. எவ்வளோ அழகாக அந்த கான்செப்டை அழகாக கொண்டு போகிறதுக்கு ஒரு சாதாரண கான்செப்ட் இல்லைங்க அது. நீங்கள் சினிமாவை பற்றி பிரசங்கியார் பேசலாம்னு நினைக்கலாம். இதே அந்த கான்செப்டில் பாருங்கள், அவன் பைத்தியம், ஆனால் பைத்தியம் இல்லை, பசியினால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வேறு திருடுறான். ஏனுங்க திருடுறான்? இல்லாத கொடுமை தாங்க திருடுறான். பொய் சொல்கிறவன் ஏங்க பொய் சொல்கிறான்? இல்லாத கொடுமையில் தாங்க பொய் சொல்கிறான். இருந்தால் அவன் என்ன பண்ண போகிறதில்ல, திருட போகிறது இல்லைங்க. தனக்கு அடுத்த வேலை ஒரு பெண் வேலைக்கு வர்ற பெண் எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரே செக்ஷனில் 50-60 பெண்கள் வேலை செய்கிறாங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரை சாயங்காலம் வரை வேலை செய்கிறாங்க. ஏதாவது சாப்பிட்றத ஒன்று கொடுத்தா அது நல்ல பொருள்னால் அதை எடுத்து ஒரு பேப்பர்லேயோ கவர்லேயோ மடித்து பைக்கில் வச்சுக்கிறா. அவள் பசியில் நிற்கிறா, காலையில் சாப்பிடாமல் வந்திருக்கிறா, முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏன் சாப்பிடலன்னு. இதை சாப்பிட்டு நீ சாப்பிடாமல் பைக்கில் வச்சுக்கிட்டேன்னா அவள் சொல்கிறா, எனக்கு கொடுத்த என் வீட்டில் 2 பிள்ளைகள் காத்திருக்கேன், அந்த பிள்ளைகளுக்கு யாருங்க கொடுக்குறது ஐயா, நீங்கள் கொடுத்ததோ இவ்வளவு தான், நாங்கள் வாயில் போட்டால் உடனே அந்த டேஸ்ட்டு முடிஞ்சு போச்சு, ஆனால் என் பிள்ளைக்கு யாரையா கொடுப்பா? அவளுடைய ஏக்கம், அந்த ஏக்கம் தாங்க திருட சொல்கிறது, பொய் சொல்கிறது, ஏமாற்ற சொல்கிறது. இதெல்லாம் அந்த உலகத்தில் ஒரு சரி சமமாக இருந்துச்சுன்னா திருடமான ஏற்ற தாழ்வோடு இந்த உலகம் காணப்படுது. ஏற்ற தாழ்வுக்கு காரணம் கடவுள் இல்லை, நாம் தான். கொடுக்கறத சரியாக நம்ம பண்ணுறதில்ல. கொடுக்கறத சரியாக பண்ணால் கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்வை நம்ம சரியாக பண்ணால் அவர் ஒரு காலம் நம்ம கைவிடுறதில்ல. அப்படி இந்த பையனை கொண்டு போய் அந்த சமூகத்தில் அங்கே கேட்குறாங்க, ஏன் திருடுன்னு. அந்த நீதிபதி முன்னால் சொல்கிறான், என் நிலைமை இதுதான் நான் திருடினேன், வேறு வழி இல்லை. அப்போ இந்த பையன் திருடினதுக்கு காரணம் என்ன? பசின்னு கேட்ட உடனே அந்த கடைக்காரர் ஒரு ரொட்டி துண்டையோ, அந்த ரொட்டியில் பன்னில் சைடில் அறுப்பாங்க பாருங்கள், அந்த சாண்ட்விச் போடுமுன்னு சைடில் இருக்க ஸ்லேஸை அறுத்து போடுவான், பார்த்துருக்கீங்களா? அதை அள்ளி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்பான், எல்லாத்தையும் கெட்டு போனதை தேங்காய் பன்னுன்னு தேங்காய் ரோல்னு செய்கிறான். அது
கோகனட் பால்னு ஒன்று செஞ்சு கொடுக்குறா. எல்லா பழசையும் போட்டு மிக்சியில் அடித்து கோகனட் பால்னு செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாம் பழசு தாங்க. அதில் கொஞ்சம் வெண்ணெயும் நெய்யும் போட்டு தால்டாவை போட்டு உருட்டி அதை ஃப்ரிட்ஜில் சூடாக கொடுத்தோடனே அது ஃப்ரெஷ் ஆனோடனே கெட்டு போனதெல்லாம் புதுசாகிடுது. அதுவும் விற்கலைன்னா கெட்டு போகுது. யாது கொடுத்துருக்கலாம்லடா, ஏன் கொடுக்கல? நான் அவனுக்கு ஒரு $1000 ஃபைன் பண்ணார். அவனுடைய கஷ்டத்தை பார்த்து அவனுக்கு உதவி செய்யாத அந்த காவல்துறைக்கு, அந்த காவல்துறை ஸ்டேஷனில் இருந்த அத்தனை பேருக்கு $50 ஃபைன் பண்ணார். அது மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அன்னைக்கு கோர்ட்டுக்குள்ளே இருந்த ஒவ்வொருத்தருக்கும் $100 ஃபைன் என்னார். அதில் அந்த ஜட்ஜு $100 கொடுத்தார். ஒருவேளை நாம், ஆண்டவர் சொல்கிறார், நியாயத்தையும் நீதியையும் நீங்கள் செய்கிற மக்களாய் காணப்படுகிறீர்களா? நாம் எப்படி இருக்கிறோம்? ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறப்போ இன்னொரு இடத்துல அந்த ஈசாயா எரேமியாவில் சொல்கிறப்போ, நீங்கள் தவறு பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க இன்னும் சொல்கிறார். நீங்கள் தவறு பண்ணாதீங்க. என்ன தவறுனா, சங்கீதம் 1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை இடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரத்திலும் கர்த்தருடைய வேதத்தில். யாருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும்? நம்ம பிரியமாக இருக்கிறப்போ அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன், அவருடைய வேதம் என்ன சொல்லுது? பொய் சொல்லாத, திருடாத, களவு செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத சொல்லுது. அதுதான் கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? திருடாத. ஏன் திருடுறப்போ அந்த ஒரு பிரசங்கியாக இருந்தார், பிளேடுக்காரனா. இவருக்கு ஐயாவுக்கு தெரியுமான்னு தெரியல, வட சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேடுக்காரனா. இப்போ இறந்துட்டார். பிளேடுக்காரனா ரொம்ப சூப்பர், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் ரொம்ப சூப்பர் செய்தியாளர். 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் மக்கள் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ அழகாக காமெடி அழகாக பண்ணுவார். அந்த பிளேடுக்காரனா அந்த வாயில் பிளேடு வச்சுப்பார். வாயில் பிளேடு வச்சு நாக்கில் வைப்பார். வாயில் நாக்கில் கிளிப்பானா நாக்கு துண்டாக போயிடும். புது பிளேடு. அதை அப்படியே பஸ்ஸில் ஏறுவார். டிரைவர் கண்டக்டருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஸ்லோவாக ஏறி இறங்குவாங்க. அந்த நாக்கில் இருக்க பிளேடை எடுத்து கூட 4 பேர், ஒருத்தர் முன்னால் அடிப்பார், ஒருத்தர் பின்னால் அடிப்பார், ஒருத்தர் சைடில் அடிப்பார். அந்த அம்மா பேக்கில் போடுவார். அப்போ தான் சம்பளம் வாங்கியிருக்கு. இப்போ தான் சம்பளம் கையில் கொடுக்குறதில்ல, காண்டில் போட்டுருக்காங்க. இன்னும் கடைக்காரன் ஆக்கிடுது. கையில் கொடுக்குறதையும் பார்த்து செலவு பண்ணுவோம். விலை கேட்டு வாங்குவோம். காலில் விலையும் கேட்க முடியாது, எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தெரியாது. அடுத்த 1ஆம் தேதி சம்பளம் போட்டோன்னா முதல்ல எங்கே போயிடும் காசெல்லாம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 20ஆம் தேதி சொந்தக்காரங்க வந்து ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா பர்ஸில் என்ன இருக்காது. இப்போ கவலை இல்லை, காண்டை கொடுத்தா கொடுத்துருது. ஆனால் 2 ரூபா பொருள் 3 ரூபா ஆயிடுது. எவ்வளோ கடங்கான ஆகிற மாதிரி. இதுதான் இன்னைய நிலைமை. அப்படி அவர் அந்த பேக்கில் சம்பளம் வாங்கிட்டு போகிற அந்த கவரை அப்படியே எடுத்துருவார். அவங்க 5 பேர் ஜாலியாக தண்ணி அடிப்பாங்க, சிக்கன் 65 சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் ஒருத்தரை தண்ணி அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர், அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் இயேசுவை கண்டு கொண்ட பொழுது, இயேசுவை பார்த்த பொழுது, இயேசுவை பற்றி தெரிந்த பொழுது அவர், ஐயோ அந்த அம்மா 1 மாதம் மளிகை பாக்கி கொடுக்கலைங்க, 1 மாதம் அந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்கலைங்க. அதுதான் அழகாக ஒருத்தர் இப்படி சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஒருத்தர் ரேஷன் கடையில் பொருள் வாங்கி வச்சுருந்தாரா, இன்னொருத்தர் தூக்கிட்டு போயிட்டார். வந்து வெளியே பார்க்குறாரு, ரேஷனில் வாங்கின பொருள் இல்லை, அரிசி. அழுகுறாரு. அடுத்த வாரம் திரும்ப ரேஷனுக்கு, அடுத்த மாதம் வர்றாரு. அடுத்த மாதம் அப்போ அங்கே இருக்கவர் சொல்கிறாரு, அது நிற்கிறான் பாடுறா, அவன் தான் உன் பொருளை தூக்கிட்டு போனான், அவன் பொருள் இப்போ இங்கே இருக்குது, எடுத்து வாங்கி வச்சுருக்கா, நீ தூக்கிட்டு போயிடுறான்னு. அவன் சொன்னான்னா, போன மாதம் நான் ரேஷன் வாங்கி வச்சேன், தூக்கிட்டு போயிட்டான். 1 மாதம் என் பிள்ளைகள் எல்லாம் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுச்சு. நான் இப்போ தூக்கிட்டு போனால்
அவன் பிள்ளைங்க அப்படித்தான் ஆளும், அதுக்கு நான் பொறுப்பாக வேண்டாம், அந்த பாவம் எனக்கு செய்ய வேண்டாம்னு சொல்கிறாராம். அதுதான் சொல்கிறார், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நீதியை விட்டு கத்திடத்தில் திரும்ப கிடந்தான். அதுதான் நீதி, அதுதான் நியாயம், அதுதான் வேதம். வேதமும் அதுதான் சொல்லுது. வேதம் நீ திருடாதன்னு சொன்னா அதுதான் நீங்க எப்ப கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறோமோ அவன் நீர்க்கால்களின் ஓரமா எங்க இருப்பாவே. அடுத்தவன் சொத்துக்கு நம்ம எப்போ ஆசைப்படலையோ, அடுத்தவன் காசுக்கு நம்ம எப்போ ஆசைப்படலையோ, அடுத்தவங்க நம்ம எப்போ ஏமாத்தலையோ, அப்போ ஆண்டவர் என் பக்கத்தில் வந்துட்டாருங்க. இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தரும் ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம். ஒருவேளை அதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனை இடவாமல், அதுதான் சங்கீதம் 24 சொன்னீங்கன்னா வாசிங்கன்னா, பூமியும் அதை நிறைவும் வாசிங்க கர்த்தருடையது, இந்த பூமி அவரது தான், அதுதான் எந்த நிறைவும் என்னுடையது. ஆமாம், தொடர்ச்சியாக போங்க. நதிகளுக்கு மேலாக 2வது வசனம், இந்த கடலை நதிக்கு வாசிங்க. யாருப்பா கடவுளை கர்த்தருடைய பருவத்துக்கு போவான்? யாருடைய பரிசுத்தத்துக்கு போவான்? யாரு? சுத்தம் இல்லாதவன் என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்கள் சுத்தமாகி காலையில் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி போயிட்டு இன்றைக்கி ஆண்டோடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் வாங்க வந்திருக்கீங்க. எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட் கூட்டுமாவையும் ஒரு 3 பேர்கிட்ட இல்லை. அவங்களோட ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லையா, இல்லை ஞானஸ்தானம் வாங்கலையான்னு தெரியல. 3, 2, 5, 6 பேர்கிட்ட தான் இல்லை. அவனோட ஒயிட் அண்ட் ஒயிட் சேரீ இல்லையா, இல்லைன்னா போன வாரம் கட்டி அழுக்காயிட்டா, இல்லைன்னா அவங்க ஞானஸ்தானம், ஏதோ ஒரு 2 காரணம் தான். இதுக்கு மேலே எந்த காரணமும் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பருவத்துக்கு போகிறதுக்கு மனதளவில் எப்படி இருக்கணும்? சரி, நம்ம கணவர், என் மனைவி, நான் 1000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 300 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 100 ரூபாய்க்கு மெழுகு தீவனம் சாப்பிட்டுட்டு 1000 ரூபாயில் 600 ரூபா செலவு பண்ணிவிட்டு 400 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறவனு இருக்கான். 1000 ரூபாயில் 50 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறவனு இருக்கான். என் இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று வேலைக்காரர் வந்தார். 35 வருஷமாக எனக்கு எங்களை கூட இருக்கிறார். வர்றாங்க, இடையில போயிட்டு வருவார். அவர் முதல்ல வரப்போ 400 ரூபா சம்பளம், இடையில போகிறப்ப 800 ரூபா சம்பளம், அதிகமான சம்பளம். இப்போ 1300 ரூபா. இப்போ திரும்ப வந்திருக்காரு. இப்போ அவரால் வயசாகிட்டு முடியல. 800 ரூபா சம்பள காலத்தில் 500 ரூபா எடுத்துக்குவார். அவருக்கு எவ்வளவு? 500 ரூபாய். அப்போ 100 ரூபாய் 120 தான் குவார்ட்ரு. 500 ரூபாய் எத்தனை குவார்ட்ரு அடிப்பார் பாருங்க. மிச்சம் 300 ரூபா மனைவிட்டு கொடுப்பார். 2 நாள் வேலைக்கு வருவார், 3ஆம் நாள் லீவ் போடுவார். 500 ரூபா கேட்பார். எவ்வளோ கொடுத்துருக்காரு மனைவிக்கு? 2 நாள் 600 ரூபா. இப்போ எவ்வளோ கேட்குறாரு? அவர் சொல்லுவார், 500 ரூபா கொடுத்த இன்னைக்கு தரியா, இல்லை 1 வாரம் வேலைக்கு போக மாட்டேன். என்ன செய்ய போகிறார்? கொடுக்கலாம், வீட்டில் இருக்க செம்பத்தி கொண்டு இடம் வச்சுருவார். என்ன கிடைக்குதோ வீட்டில் அதை எத்தனை ஆயிரும். அப்போ சனியை நீ வேலைக்கு போய் என்னை துட்டு கேட்காத, எங்கேயாவது வேலை செய்ய குடிச்சிக்கோ, வெட்டி விட்டுருச்சு, வெட்டி தான் விடுது. இப்படி லிஸ்ட்டு நிறையா இருக்குது நாட்டில். ஆனால் நாம் நியாயமானபடி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நியாயத்தின் நீதியை செய். பில்லிகிரஹாம் பெரிய ஊழியக்காரர், பில்லிகிரஹாம் என்ன பண்ணார்? கார் வேகமாக ஓட்டினாராம். வேகமாக ஓட்டுறப்போ அந்த கேமராவுக்கு ஃபைன் பண்ணிடுச்சு. இப்போ ரோடு போட்டிருக்காங்க, திருப்பதி ரோடு. 100 கிலோமீட்டருக்கு கம்மியாக ஓட்டினா 2000 ரூபா ஃபைனு. ஈசிஆரில் 80 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டினா 2000 ரூபா ஃபைனு. முந்தா நாள் ஒரு ரோட்டில் கூப்பிட்டு போனாங்க. அந்த ரோட்டில் 60க்கு மேலே போனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் ஆகிடுமா, 60 கிலோமீட்டருக்கு மேலே. ஆனால் அந்த கிலோமீட்டரில் 100 ரூபாய்க்கு மேலே போனால், 100 கிலோமீட்டர் குறைய போனால் ஃபைனு, 100க்கு மேலே தான். அப்படி தான் ரோடு, அது அப்படியே ரோடு. சித்தூர்லேருந்து வந்தேன்,
அதே மாதிரி அவர் வரப்போ காருக்கு ஃபைன் ஆகிடுச்சு, கோர்ட்டில் கெட்ட போகிறாரு. ஜட்ஜி கேட்குறாரு, கார் வேகமாக ஓட்டிங்களான்னு கேட்குறாரு. ஆமாம். தப்பு தானே கேட்குறேன். ஆமாம் தப்பு தான். அப்போ உங்களுக்கு $100 ஃபைன். அன்போடு பெரிய ஊழியக்காரர் பிள்ளைக்கிறேன்னா கடவுள் அவரோடு பேசுகிறார். அமெரிக்க ஜனதியாக போறியா ஊழியக்காரனாக போறியா? 2 கேள்வி. நான் ஊழியக்காரனாக போகிறேன். அப்படி ஒரு கோர்ட்டு பட்டால் ஹீலிங், அப்படி கை நிழல் பட்டால் ஹீலிங், அப்படின்னு அப்படி கையை கட்டினா ஹீலிங். அப்படிப்பட்ட பவர். ஆனால் தன் தவறை ஒற்றுக்கொண்டார். எப்போ நம்ம தவறுகளை ஒற்றுக்கொண்டு, அதுதான் சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நீதிமொழிகள் 28:13 பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதுதான் ஓசியா 5:15 நீங்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் என் ஸ்தானத்துக்கு நான் போயிடுவேன். ஒருவன் தன் வழியை விட்டு கடவுள்கிட்ட வர்றப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எதுக்கு எனக்கு கஷ்டம், எதுக்கு எனக்கு வேதனை, எதுக்கு எனக்கு துன்பம், எதுக்கு எனக்கு வியாதி, எதுக்கு எனக்கு பிரச்சனை, எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம்னு கேட்குறப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறப்போ ஆண்டவர் நம்முடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய நினைவுகள் அல்ல. எரேமியா 44:23 நீங்கள் தூபம் காட்டின்னு சொல்கிறேன். எரேமியா 40:3 உங்களுடைய பாவங்களே நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் வாழ்வு கொடுக்கல, அதனால உங்களுக்கு விடுதலை இல்லைன்னு சொல்கிறார். ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? எனக்கு 66 வயது சொன்னேன். 35 வருடங்களில் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் பேஷண்ட் சொன்னேன், சொல்லலை. 35 வருஷமாக நான் ஒரு சுகர் பேஷண்ட். ஒரு நான் வேலைக்கு 7 மாத்திரை, 2 வேளை இன்சுலின், 2 வேளை இன்சுலின் ஊசி போடணும். இப்போ டெய்லி செக் பண்ணணும் சுகர் எவ்வளோ, 4 வேளை 3 வேளை 5 வேளை. என்னுடைய டைமை பொறுத்து குறைஞ்சது 2 வேளையாவது சுகர் செக் பண்ணலைன்னா மாம்பழம் சாப்பிடுவேன், இல்லைன்னா அந்த பலாப்பழத்தை வாங்கி சாப்பிடுவேன். 4 நாள் செக் பண்ணால் 500-600 போயிடும் சுகரு. A1C மேலே போயிடும். அதனால் அதுக்கு ஒரு ஓட்டை கையில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 ஓட்டை 4 ஓட்டை. என்ன வையா மாதிரி ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு சரின்னு பண்ணியாகுனார். என்னுடைய குரு ஒரு பெண்டிகாஸ் பாஸ்டர், மேத்திஸ்னு ஒரு குரு, பெண்டிகாஸ் பாஸ்டர். இவரை மாதிரி இண்டிபெண்ட், உங்கள் சர்ச்சு பாஸ்டர் மாதிரி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்னா சரியாகும். நான் ஜெபத்தை விட மிஞ்சினதாங்க. நானும் அவர் சொன்னார்னு ஜெபம் பண்ணேன். கடவுள் பேசினார், இவர் சாப்பாட்டுறாமல் உட்கார்ந்த இடத்துலேருந்து கல்கட்டா போனால் ரசகுல்லா ஃபேமஸ்ஸு, திருநெல்வேலி போனால் அல்வா ஃபேமஸ்ஸு, தூத்துக்குடி போனால் மெக்ரோன் ஃபேமஸ்ஸு, கோயில்பட்டி போனால் கடலை மிட்டாய் ஃபேமஸ்ஸு, சாத்தூர் போனால் சேவு ஃபேமஸ்ஸு, திருவையாறு போனால் அசோகா அல்வா ஃபேமஸ்ஸு, கும்பகோணம் போனால் அந்த என்னது ஒரு நம்ம ஊரில் அது ஒரு சந்திரகலா ஸ்வீட்டு, இங்கே தஞ்சாவூர் சந்திரகலா ஸ்வீட்டு. இப்படி ஒரு ஊருக்கு திருவாரூர் போனால் ஒரு ஃபேமஸ் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் கோயம்புத்தூர் போனால் சிப்ஸும் அந்த கிருஷ்ணா நெய் மைசூர்பா ஃபேமஸ்ஸு. வேலூர் போனீங்கன்னா பிரியாணி ஃபேமஸ்ஸு. வாணியம்பாடி போனால் பிரியாணி ஃபேமஸ்ஸு. இப்படி எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் என்ன எல்லாமே தெரியும். அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட் அட்டாக்கை வந்து ஒரு 35-36 வயசில் செத்து போயிருப்பேன். அது வரக்கூடாதுதானே உனக்கு சுகர் வியாதி, நீ கண்ட்ரோலாக இருக்கணும்னு. அப்போ தான் டயட் கண்ட்ரோலில் இருப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர் என்கிட்ட. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கடவுளோடு பேசுகிறப்போ அது பெரிய ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, உங்கள் பாஸ்டர் கூட மட்டும் இல்லை, என்னை மாதிரி பிரசங்கியார் மட்டும் இல்லை, உங்களோடு பேசும் ஆண்டவர். உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்குப்பா ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டம். உங்கள் கஷ்டத்தை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், கடவுள்கிட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுறப்போ கடவுள் உங்களோடு பேச மாட்டவர். வசனங்கள் மூலமாகவும் அது நமக்கு நினைவுகளை கொடுப்பார். இந்த தவறு பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம். இந்த தப்பு பண்ணேன், அதனால் எனக்கு இவ்வளோ தொல்லை. அப்போ நம்ம மன்னிங்க தகப்பனே. அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக. பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. எவன் ஒருத்த பாவங்களை அறிக்கையிட்டு அந்த ஏழை தாய்
பாவியான பெண் இயேசுவின் பாதத்தில் கண்ணீரால் அழுத பொழுது, இனி பாவம் செய்யாதே. 32 வருடம் வியாதி உள்ள மனிதனுக்கு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட, தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தந்த தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார்.